ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறோம். மதியத்துக்கு சாப்பாடு சோறு வடிச்சிட்டு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு புளியை கரைச்சி மஞ்சத்தூள் போட்டு முழு மிளகு இல்லாததுனால மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதில் 2 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிளகு இல்லாததுனால சீரகமும் பூண்டும் மட்டும் மிக்சியில் ஒரு ஓட்டி அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போட்டு ரசத்தை அதில் கரைச்சி வச்சுருந்தது அதிலேயே சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வர்றதுக்கும் முன்னாடியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொதி வர ஸ்டேஜில் ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. கடுத்தா மாதிரி போயிடும், ரசம் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அதிலேயே சேர்த்துட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் துவையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் துவையலும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை வளர்க்க போட்டுட்டேன். வெள்ளரி பழம் இருந்தது. அந்த வெள்ளரி பழம் சும்மா சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால் சரி பசங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஜூஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ஜூஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் எப்பொழுதுமே மாடு எங்கள் வீட்டு சைடாக வரும். அந்த மாட்டுக்கு காய்கறி ஏதாச்சும் வீணாக போன காய்கறி அது எல்லாமே நான் கொடுத்து பழக்கி வச்சுட்டேன். அதனால் எங்கள் வீட்டு வாசலுக்கே மாடு காய்கறி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நின்றது. சரின்ட்டு அதுக்கும் காய்கறி எடுத்து கொடுத்துட்டு அதோட விரட்டி விட்டுட்டேன். ஏன்னா பசங்க இருக்கிறதுனால வாசலுக்கு ஓடிக்கிட்டே இருந்தானுங்க. சரி மாடு முட்டிடுமோ என்னமோன்னு சொல்லி அதை விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் அடுப்பில் கல்லில் போட்டு எடுக்கிறது மட்டும்தான். அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை கல்லில் போட்டு நானும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் துணி போடுற வேலை, பாத்திரம் கழுவுறது, இந்த வேலையெல்லாம் இருந்தது. சரின்ட்டு வாஷிங் மிஷினை போயிட்டு துணியை போட்டு விட்டுட்டு நான் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே துணி ஓடி முடிஞ்சிடும். காய போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். துணி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச துணி எல்லாமே கடந்தது கொல்லையில் அது எல்லாமே எடுத்துகிட்டு சேரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா காய வைக்கிறதுக்கு துணியை எடுத்துகிட்டு போனேன். துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் செய்யணும்னு சொல்லிட்டு ஜாமான் கழுவ வேண்டியது இருந்தது. ஏற்கனவே கழுவுன பாத்திரம் எல்லாமே எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமானை கழுவலான்னு போனேன். சரி டைம் ஆகிடும், டின்னர் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தோசை சிம்பிளாக தானே சாப்பாடு செய்ய போனேன். தோசையை ஊற்றிட்டு மதியானம் செஞ்ச தேங்காய் துவையல் இது எல்லாம் இருந்தது, சாதம் இருந்தது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு அடுப்படியை ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட படுக்க போயிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள விலாகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டே டு டே விலாக் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வேறொரு வீடியோவில்